மரம் நடுவது என்பது பொழுதுபோக்கல்ல, இன்னும் பிறக்காத என் தலைமுறையின் வாழ்க்கை பற்றிய அக்கறை என்பதை நமக்கு உணர்த்தியது. 16 லட்சம் மரங்களை வளர்த்திருக்கிறோம் என்றால் ஏறக்குறைய திருப்பூரில் வீட்டுக்கு ஒரு மரத்தை வளர்த்திருக்கிறோம். இந்தியாவில் எந்த மாவட்டமாவது இப்படி சொல்ல முடியுமா? அறிவியல் என்கிற பெயரில் நாம் உமிழ்ந்து தள்ளிய கார்பன் டை ஆக்சைடு உள்ளிட்ட இந்த பசுமை குடில் வாயுக்கள், அதை குறைக்க வேண்டும் என்றால் பசுமை பரப்பை உயர்த்த வேண்டும். அப்படி பசுமை பரப்பை உயர்த்துகிற அந்த வேலையை தான், அதிகரிக்கிற வேலையை தான் திருப்பூரில் வனத்துக்குள் திருப்பூர் செய்து கொண்டிருக்கிறது. இப்போது செய்கிற வேலை இன்னும் பிறக்காத என் தலைமுறைக்கு இந்த புவிக்கோளத்தை காத்து வைக்கிற வேலை. எங்கெல்லாம் சோலைக்காடுகள் புல்வெளிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டு முழுவதும் வற்றாத ஓடைகள் உருவாகும். 10-15 ஓடைகள் சேர்ந்தால் சிற்றார்கள், 50-60 சிற்றார்கள் சேர்ந்தால் காவேரி, வைகை, தாமிரபரணி, கிருஷ்ணா, கோதாவரி, மலம்புலா, பாரதப்புலா, சிறுவாணி, பவானி என தென்னகத்தில் ஓடும் எல்லா நதிகளுக்கும் தாய்மடியாக இருப்பது மேற்கு தொடர்ச்சி மலை. அது வெறும் சுற்றுலா தலமலை, என் தண்ணீர் மலை. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில மேற்கு தொடர்ச்சி மலையை காப்பாற்றணும்னா இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து நம் பிள்ளைகளுக்கு தண்ணீர் கிடைக்கும். மேடையில் அமர்ந்திருக்கும் கீழடியின் தமிழர்களின் தொன்ம வரலாற்றை வெளிக்கொணர பெரும்பாடுபட்ட வேல்பாரி நாயகன், காவல் கோட்ட நாயகன், நம் அன்புக்குரிய நண்பர் சு வெங்கடேசன் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்களே, இங்கு இருக்கக்கூடிய காவல்துறை அலுவலர் உள்ளிட்ட மேடையில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு கூடியிருக்கும் உங்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகுந்த பொறுப்புணர்வோடு தான் இந்த நேரத்தில் இருக்கிறேன். எனக்கு தெரியும் 7:30 மணிக்கு இந்த கூட்டம் நிறைவு பெற வேண்டும். ஆனால் ஒரு சிறப்புரையாற்ற ஒரு பெரு ஆளுமை இங்கே இருக்கிறது. ஆகவே என் நேரம் என்ன என்று எனக்கு அந்த பொறுப்புணர்வு என்னிடம் இருக்கிறது. அதைவிட எத்தனையோ மேடைகளில் பேசி வருகிறோம். அந்த மேடைகளில் எல்லாம் பசுமையை பற்றி பேசுவதற்கு இனி பசுமை பணிகளை செய்ய வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் பேசுவோம். ஆனால் இந்த மேடை பசுமை பணியை செய்திருப்பவர்களோடு பேசுகிறோம். அந்த பயத்தோடு தான் இங்கே மேடையில் பேசுகிறேன். இது பொதுவாக பசுமை பணி என்பது சம்பிரதாயங்களோடு பல பசுமை பணிகள் நிறைந்து முடிவு பெற்றுவிடும். ஒரு 25 ஆண்டுகளாக இந்த பணியை தொடர்ந்து செய்து வருவனுங்க என்கிற முறையில் இந்த வனத்துக்குள் திருப்பூர் நிகழ்வில் பேசும்போது மட்டும் ஒரு பெருமிதத்தோடு நான் நிற்கிறேன்.
ஏற்கனவே குமார் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், உங்களில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொண்டதுக்கு நன்றி. அந்த பெருமிதத்திற்கு காரணம் என்னவென்றால், ஒரு காலம் இருந்தது, மரம் நடுவோம் மழை பெறுவோம் என்று ஒரு மாலை நேரத்து பொழுதுபோக்காக மரம் நடுகிற ஒரு காலம் இருந்தது. ஆனால் காலம் நம்மை திருப்பி போட்டிருக்கிறது. மரம் நடுவது என்பது பொழுதுபோக்கல்ல, இன்னும் பிறக்காத என் தலைமுறையின் வாழ்க்கை பற்றிய அக்கறை என்பதை நமக்கு உணர்த்தியது. அந்த உணர்த்தியதின் தேவையை உணர்ந்துதான் 2015ஆம் ஆண்டு வனத்துக்குள் திருப்பூர் உருவாகி இருக்கிறது. மற்ற மரம் நடு நிகழ்வுகளுக்கும் வனத்துக்குள் திருப்பூர் செய்திருப்பதற்கும் வேறுபாடாக நான் உணர்வது என்னவென்றால், இங்கு 1000 மரம் நடு விழாக்கள் நடைபெறலாம், ஆனால் வெற்றிகரமாக மரம் வளர்ப்பு செயல் நடந்திருப்பது வனத்துக்குள் திருப்பூரால் தான். இந்த மேடைக்காக நான் சொல்லவில்லை. 8 ஆண்டுகளில் ஏறக்குறைய 16 லட்சம் மரங்களை வளர்த்திருக்கிறோம் என்று சொல்வதற்கு எனக்கு தெரிந்து இந்தியாவில் வேறெங்கும் உதாரணங்கள் கிடையாது. அரசு துறைகளாலும் சரி, பிற அமைப்புகளாலும் சரி, வெறுமனே அறிக்கை விடலாம் நாங்கள் 1 கோடி மரத்தை நட்டு இருக்கிறோம் என்று. ஆனால் வனத்துக்குள் திருப்பூரால் மட்டும்தான் அந்த இடத்தில், இந்த இடத்தில் இத்தனை மரங்கள் நட்டு இருக்கிறோம், இந்த ஆண்டு இத்தனை மரங்கள், இவ்வளவு வயதுடைய மரங்கள் என்று கணக்கு காட்டி அவற்றை நிரூபிக்க முடியும். ஏன் என்று கேட்டால், மரக்கன்றுகள் நடுவது எளிது, மரங்களை வளர்ப்பது மிகப்பெரிய கடினமான செயல். களப்பணியாற்றுபவர்களுக்கு மட்டும்தான் இந்த உண்மை புரியும். நான் 10,000 மரம் 10 லட்சம் மரம் நட்டேன் என்று பெருமை எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் 50 மரங்களை வளர்த்தெடுப்பவர்களுக்குத்தான் வளர்த்தெடுப்பது எவ்வளவு சிரமம் என்று தெரியும். 16 லட்சம் மரங்களை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள் என்றால் அது வெறிய எளிய செயல் அல்ல, அது அர்ப்பணிமிக்க ஒரு மிகப்பெரிய கூட்டத்தால் மட்டுமே முடிகிறது. அந்த கூட்டம் தான் இங்கே நிறைந்திருக்கிறது. என்னை கேட்டால், வீட்டுக்கு ஒரு மரம் நடுவோம் என்கிற குரல் ஏறக்குறைய பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒலிக்க ஆரம்பித்தது. ஆனால் திரு குமார் அவர்கள் சொல்கிற செய்தியிலிருந்து தான் எனக்கு உணர்கிறது, 26 லட்சம் மக்கள் தொகை கொண்ட திருப்பூர் மாவட்டத்தில் 16 லட்சம் மரங்களை வளர்த்திருக்கிறோம் என்றால், ஏறக்குறைய திருப்பூரில் வீட்டுக்கு ஒரு மரத்தை வளர்த்திருக்கிறோம். இந்தியாவில் எந்த மாவட்டமாவது இப்படி சொல்ல முடியுமா? செய்திருக்கிறது. இது வெறும் மரம் வளர்ப்பு வேலை மட்டும் செய்திருக்கிறதா? இல்லை. திரு சுந்தரராஜன் அவர்கள் பேசுகிற போது வலியோடு சில விஷயங்களை குறிப்பிட்டார்கள். இந்த கூட்டத்தில் நாம் அமர்ந்திருப்பது யாரையும் பாராட்டுவதற்காக அல்ல. மிக தெளிவாக வனத்துக்குள் திருப்பூருடைய அனைவரும் அறிந்திருக்கிறார்கள். இப்போது செய்கிற வேலை இன்னும் பிறக்காத என் தலைமுறைக்கு இந்த புவிக்கோளத்தை காத்து வைக்கிற வேலை. இங்கு 50 வயதுக்கு மேல் இருப்பவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய பள்ளிக்கூட வாழ்க்கை நினைவில் இருக்கும். நாம் பள்ளிக்கூடம் படிக்கிற போது எந்த கடையிலும் தண்ணீர் பாட்டில்கள் விற்பனைக்கு இருந்தது கிடையாது. இன்றைக்கு கடைகளில் தண்ணீர் பாட்டில்கள் விற்பனைக்கு வந்திருப்பது செய்தி அல்ல, நம் மீது நடத்தப்பட்டிருக்கிற ஒரு போர். இந்த போரை புரிந்து கொள்ளாவிட்டால் அடுத்த தலைமுறை, என் பேர குழந்தைகள் நாளைக்கு முதுகில் ஆக்சிஜன் சிலிண்டரோடு பயணிக்க வேண்டிய அவல நிலை வந்துவிடக் கூடாது என்ற அக்கறை தான் இந்த வனத்துக்குள் திருப்பூர் செய்திருக்கிற செயல். சுந்தரராஜன் அவர்கள் சொன்னதை போல மிகப்பெரிய ஆபத்தில் இந்த புவிக்கோளம் இருக்கிறது. இந்த புவிக்கோளத்தை பற்றி உணர்கிற போது நம்ம பூமியில இருக்கோம் அப்படிங்கிறது அல்ல, இந்த பூமிக்கு மட்டும்தான் இந்த பயோஸ்பியர், உயிர்கோளம் என்று ஒரு பெயர் இருக்கிறது. நாம் அறிந்த வரைக்கும் இந்த பூமி, இந்த சூரிய மண்டலம், சூரிய மண்டலங்கள் எல்லாம் சேர்ந்த அண்டம், அண்டங்கள் எல்லாம் சேர்ந்த பேரண்டம், யூனிவர்ஸ், பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரிது என்பதை கற்பனை கூட எட்ட முடியாது. அந்த கற்பனை கட்டாத பிரபஞ்சத்தோடு ஒப்பிடுகிற போது என் புவிக்கோளம் ஒரு துகள் தான், ஒரு நானோ பார்ட்டிகள் தான். நான் இந்த பூமியை தவிர வேற எங்காவது உயிர்கள் இருக்கிறதா தேடுறாங்க. இந்த நிமிடம் வரைக்கும் வேறெங்கும் உயிர்கள் இருப்பதற்கான சான்றுகள் கிடைக்கவில்லை. அதனாலதான் இதை லிவிங் பிளானட்னு சொல்றாங்க. உயிர்கள் வாழும் ஒரே இடம் என் பூமி மட்டும்தான். ஆனா ஸ்டீஃபன் ஹாக்கிங் உங்களுக்கு தெரியும், உலக புகழ்பெற்ற அறிவியலாளர். தி பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம், தி பிக் பிரீஃப் ஆன்சர்ஸ் ஃபார் தி பிக் கொஸ்டின் போன்ற உலக அளவிலான அறிவியல் நூல்களை எழுதிய அந்த மாபெரும் அறிவியல் மேதை 2018 இறந்து போனாரு. இறப்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கையை படித்தோம்னா நம்ம யாருக்கும் தூக்கம் வராது. என்ன சொல்றாரு?
இப்போது இருக்கிற இந்த நிலைமை அப்படியே நீடித்தால் இன்னும் 100 ஆண்டுகளில் இந்த பூமி மனிதர்கள் வாழ தகுதியற்றதாக மாறிவிடுமோ என்று பயப்படுகிறேன்னு அவர் சொல்றார். அவர் ஒன்றும் ஜோசியக்காரர் கிடையாது, பெரிய ஸ்பேஸ் சயின்டிஸ்ட். இந்த பிளாக் ஹோல் பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டவர். 100 வருஷம்னா நம்ம பேர குழந்தைகளுடைய காலம். இந்த பூமியில இடம் இல்லைன்னா எங்க போறது? அதைத்தான் சுந்தரராஜன் அவர்கள் இந்த காலநிலை மாற்றத்தின் கோல வடிவத்தை சொன்னார். அதைத்தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லியிருக்காரு. அப்படின்னா நம்ம யாரும் இங்க தப்பித்து போக முடியாது. தப்பித்து போக முடியாதுன்னா ஆமா எல்லாரும் சேர்ந்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு இருக்க முடியாது. இதை தடுக்க வேண்டும். தடுப்பதற்கு எல்லோரும் தடுக்க வேண்டும் என்று எல்லோரும் பேசுகிறார்கள். தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் களத்தில் இறங்கி களத்தில் அதற்கான தீர்வு காண வேண்டும். இந்த பூமிக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம் நாம் உமிழ்ந்து தள்ளிய வளர்ச்சி என்கிற பெயரில், அறிவியல் என்கிற பெயரில் நாம் உமிழ்ந்து தள்ளிய கார்பன் டை ஆக்சைடு உள்ளிட்ட இந்த பசுமை குடில் வாயுக்கள். அதை குறைக்க வேண்டும் என்றால் பசுமை பரப்பை உயர்த்த வேண்டும். அப்படி பசுமை பரப்பை உயர்த்துகிற அந்த வேலையை தான், அதிகரிக்கிற வேலையை தான் திருப்பூரில் வனத்துக்குள் திருப்பூர் செய்து கொண்டிருக்கிறது. என்றால் இன்னும் பிறக்காத என் தலைமுறைக்கு இந்த புவிக்கோளத்தை காப்பாற்றுகிற பெரும்பணியை இது செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு 16 லட்சம் மரக்கண்டுகள். ஆனா 10 லட்சம் மரக்கண்டுகள் நட்ட போது ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அந்த நடப்பட்ட 10 லட்சம் மரங்கள் என்ன விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது? சித்தார்த் பவுண்டேஷன் ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டது. வனத்துக்குள் திருப்பூருடைய நட்ட மரங்களுடைய விளைவுகள் என்ன? அன்னைக்கே சொன்னாங்க 7000 டன் கார்பனை உறிஞ்சுகிற ஆற்றல் கொண்டதாக வனத்துக்குள் திருப்பூரால் நடப்பட்ட மரங்கள் இருக்கிறது என்று. அப்படின்னா எவ்வளவு பெரிய வேலையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இந்த செய்திகள் நமக்கு தெரிவிக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு உயிர்கோளம்னு பேரு, பயோஸ்பியர்னு பேர்னா இங்க சில இடங்கள தான் பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா இந்த உயிர்கோளம் நான் திரும்ப திரும்ப உலகம் ஒரு விஷயத்தை வலியுறுத்துகிறது. இந்த உலகம் பேராபத்தில் இருக்கிறது. அந்த ஆபத்து ஒரு பக்கம் காலநிலை மாற்றம், இன்னொரு பக்கம் இந்த உயிர் சூழலில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு. இந்த பூமி நமக்கு தவறுதலாக நமக்கு பல பேருக்கு கற்பித்திருக்கிறார்கள் இது மனிதர்களுடைய பூமி என்று, இது ஹியூமன் சென்ட்ரிக் வேர்ல்ட் என்று தவறுதலாக கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் இது மனிதர்களுடைய பூமி அல்ல, இது உயிர்களின் பூமி. இந்த பூமியில் எவ்வளவு உயிர்கள் இருக்கிறது என்று யாராலும் சொல்ல முடியவில்லை. ஆனால் தோராயமாக சொல்கிறார்கள் 3 to 30 மில்லியன் ஸ்பீசிஸ், 30 லட்சத்திலிருந்து 3 கோடி வகையான உயிர்கள் இந்த பூமியில் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. நம்முடைய மக்கள் தொகை 800 கோடி. இந்த 8 பில்லியன் 800 கோடி பேரும் சேர்ந்து அந்த 30 லட்சம் உயிர்கள்ல ஒரு உயிர் தான். நாம் இல்லாமல் இங்கு பல லட்சம் உயிர்கள் வாழ்கின்றன. அதான் இந்த பூமி. அந்த உயிர்களுக்கு நமக்கும் என்ன உறவு? அறிவியல் சொல்லுது இந்த பூமி தோன்றி 460 கோடி ஆண்டுகள் ஆயிருக்கலாம் மதிப்பிடுகிறார்கள். 300 கோடி வருடத்துக்கு முன்பாகவே இங்கு உயிர்கள் பரிணமித்திருக்கிறது. இன்னையிலிருந்து 40 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில் மரங்கள் இருந்திருக்கின்றன. இன்றிலிருந்து 35 கோடி வருடத்துக்கு முன்பாக இந்த பூமியில் பூச்சிகள் இருந்திருக்கின்றன. இன்றிலிருந்து 30 கோடி வருடத்துக்கு முன்பாக ரெப்டைல்ஸ் என்று சொல்லக்கூடிய பாம்பு பல்லிகள் இருந்திருக்கின்றன. 25 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக மேமல்ஸ் என்று சொல்லக்கூடிய முதுகெலும்புள்ள உயிர்கள் இருந்திருக்கின்றன. 15 கோடி வருடத்துக்கு முன்பாக பறவைகள் இந்த பூமியில் இருந்திருக்கின்றன. ஆனால் நாம இந்த ஹோமோசேப்பியன் என்று சொல்லக்கூடிய நவீன மனிதர்கள் 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வருஷமா தான் இந்த பூமியில இருக்கிறோம். பறவைகள் 15 கோடி வருஷமா இருக்குது, பூச்சிகள் 25 கோடி வருஷமா இருக்குது, 35 கோடி வருஷமா இருக்குது. நாம 3 லட்சம் வருஷமா தான் இந்த பூமியில இருக்கோம்னா முந்தா நாள் இந்த பூமிக்கு வந்தவர்கள் நாம். அப்படின்னா நாம் இல்லாத உலகத்தில் பறவைகள், விலங்குகள், மற்ற உயிர்கள் வாழும். அவை இல்லாத உலகத்தில் நம்மால் வாழ முடியாது. அறிவியல் இதை திரும்ப திரும்ப சொல்கிறது. ஆனால் ஒரு பெரும் சேதாரத்துக்கு நாம் தள்ளி இருக்கிறோம் அந்த உயிர்களை. அந்த உயிர்களை காப்பாற்றுவதுதான் பல்லுயிர் பேணல், பயோடைவர்சிட்டி. அந்த வேலையை வனத்துக்குள் திருப்பூரால் நடப்பட்ட அந்த வெறும் மரங்கள் தான் நட்டோம். 70 வகையான மரங்கள் தான் நடப்பட்டிருக்கிறது. நான் சொல்றது 10 லட்சமாக இருந்த போது எடுக்கப்பட்ட கணக்கு. 70 வகையான மரங்கள் நடப்பட்ட போது ஆய்வு சொல்கிறது 263 வகையான தாவரங்கள் அங்கு தானாக முளைத்து விட்டன. பல்லுயிரியம் பெருகி இருக்கிறது. அங்கே 79 வகையான பறவைகள் அங்கே குடியிருக்க ஆரம்பித்து விட்டன. 65 வகையான வண்ணத்து பூச்சிகள் அந்த வனத்துக்குள் திருப்பூரால் நடப்பட்ட அந்த
வனப்பரப்பில், பசுமை பரப்பில் அவை குடியிருக்க ஆரம்பித்து விட்டன. 41 வகையான சிலந்திகள் இப்படி எண்ணிக்கை பெருகிக் கொண்டே போகிறது. இந்த பல்லுயிர் சூழலை மீட்டெடுக்கிற ஒரு வேலையும் வனத்துக்குள் திருப்பூரால் நடப்பட்ட அந்த காணகங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இங்கே மேடையிலும் கீழே உட்கார்ந்திருக்கிற உங்களுக்கு உலகெங்கும் இருக்கிற இயற்கை ஆர்வலர்கள் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நன்றி எங்களுடைய நன்றி மட்டுமல்ல, இங்கே காலை மாலை பொழுதில் தங்களுடைய குரலை எழுப்பிக் கொண்டிருந்தார்களே அந்த சின்ன சிறுமிகள், சிறுவர்கள், அவர்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அந்த கிரேட்டா தன்பர்க்ங்கிற ஒரு 15 வயசு பொண்ணு 2015 இந்த ஸ்வீடன் நாட்டினுடைய பாராளுமன்றத்துக்கு முன்னாடி நின்று யூ சீட்டட்னு உலக தலைவர்களை பார்த்து கேட்டாலே, அந்த கோப கனல் தான் இந்த குழந்தைகளுக்காக கேட்ட குரல். அது அந்த குரலுக்கு பதில் உலக தலைவர்கள் கொடுக்கலாம், கொடுக்காமல் போகலாம், நாங்கள் தருகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு வனத்துக்குள் திருப்பூர் இந்த வேலையை செய்திருக்கிறது. இதை விட முக்கியமான ஒரு செய்தி, மிக ஆபத்தான நிலைமையில் உலகத்தில் மாநகரங்கள் மாறி வருகின்றன. டெல்லி போன்ற நகரங்களில் இன்னைக்கும் இந்த பெருந்தொற்று நீங்கிய பிறகு முகக்கவசத்தோடு போக வேண்டிய நிலைமை இருக்கிறது. பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை விடுகிறார்கள், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு அறிவிக்கிறாங்க. காற்று கெட்டு போகிறது. அதை பற்றி விரிவாக பேச நேரம் இல்லை. நல்ல காற்றுனா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் 50 தான் இருக்கணும். 200க்கு போனாலே பேராபத்து. ஆனால் டெல்லியில் சில நேரங்களில் 800 அடைந்து விடுகிறது. அது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் ராத்திரியில அந்த பொழுதுகள் இரவில் மூச்சுக்காற்று போதாமல் துடிதுடிக்கும் குழந்தைகளை பார்த்து கதறுகிற அந்த டெல்லி வாழ் அம்மாக்களுக்கு தான் தெரியும். உயிர்காற்று போதாமல் துடிதுடிக்கிற அந்த பெரியவர்களின் துன்பத்தை பார்த்து கதறுகிற இளையவர்களுக்கு தான் தெரியும். நமக்கு தெரியாது, அது வெறும் செய்தி நமக்கு. ஆனால் நேற்று டெல்லியில் நடந்தது நாளை கோவைக்கும் வந்துவிடக்கூடாது, திருப்பூருக்கும் வந்துவிடக்கூடாது. இதை வந்துவிடக்கூடாது என்று தடுப்பதற்கு உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லா நகரத்தினுடைய முன்னணியாளர்களும் முயற்சி செய்கிறார்கள். இங்கே மாநகரத்தின் சார்பாக வந்திருக்கிறார்கள். 2019ஆம் ஆண்டு லண்டன் மேயர் இந்த செய்தியை உணர்ந்து உலகம் காற்று கெட்டு போகிறது, தடுக்க வேண்டும் என்று சொல்லி 7000 மரங்களை லண்டனில் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் 2019. ஆனா திருப்பூர்ல 16 லட்சம் மரங்களை வளர்த்தெடுத்திருக்கிறோம். லண்டன் மாநகரத்தில் 7000 மரம் நடக்கும் மேயர் முடிவு பண்றாரு. திருப்பூரில் அரசு அல்ல, அரசு சாராத ஒரு அமைப்பு இங்குள்ள மக்களை கொண்டு 16 லட்சம் மரங்களை வளர்த்தெடுத்திருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய வேலையை இந்த வனத்துக்குள் திருப்பூர் செய்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. இது எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்புக்குள்ள நான் வரல, எனக்கு தெரியும். எனக்கு மலையும் மழையும் என்று கொடுத்திருக்கிறார்கள். அதை பேசுவதற்கான நேரம் இல்லை. இன்னைக்கு இங்கே அதை விட சிறப்புரையாற்ற இங்கே காத்திருக்கிறார்கள். நம்முடைய கதாநாயகன் இருக்கிறார். ஆனால் இந்த மலையும் மழையும் என்கிற செய்தி ஏன் எனக்கு வலியுறுத்தினாங்கன்னா, திரு சிவராமன் ஐயா வலியுறுத்தினாங்கன்னா, என்னுடைய வேண்டுகோள் இது. இந்த வேண்டுகோளை வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். திருப்பூர் இங்கே வந்து நம்முடைய வேல்பாரி நாயகனை கேட்டோம்னா அவர் வைகை ஆற்றை பற்றி பெரும் கதைகளை சொல்வார். வைகை நாகரிகத்துக்கு சொந்தக்கார மண்ணிலிருந்து வந்திருக்கிறார். சுந்தரராசன் பொருணை நதி பாயும் திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கிறார். நாம நொய்யல் நதிக்கரை ஓரத்தில் இருந்து இருக்கிறோம். நொய்யல் நம்முடைய நதின்னு கேட்டா நதிதான். நொய்யல் தான் கோவையை, திருப்பூரை வளர்த்தெடுத்த அந்த ஆறு. இன்னைக்கு அது ஆறாக இருக்கிறதா? ஆற்றில் என்ன ஓடும்? ஆற்றில் என்ன இருக்கும்? தண்ணீரை தவிர எல்லாம் இருக்கும். நொந்து சாட்சி சொல்கிறது நொய்யலாறு என்று கவிதை எழுதுகிற அளவிற்கு அது காயப்பட்டு கிடக்கிறது. ஆனால் நம்ம பவானி ஆற்று தண்ணீரை குடிக்கிறோம், சிறுவாணி ஆற்று தண்ணீரை குடிக்கிறோம். இந்த பவானி சிறுவாணி மட்டுமல்ல, தமிழகத்தில் நாம் குடிக்கிற தண்ணீரில் 80 விழுக்காடு அது சென்னைக்கு வர காவேரி தண்ணீராகட்டும், சென்னைக்கு வர கிருஷ்ணா தண்ணீராகட்டும், வீராணம் தண்ணீராகட்டும், ஒகேனக்கல்லில் இருந்து கிருஷ்ணகிரிக்கு போகிற காவிரி தண்ணீர், திருமங்கலம் வரை வரைக்கிற தாமிரபரணி தண்ணீர், நாம் குடிக்கிற தண்ணீர் 80 விழுக்காடு ஆறுகளில் தான் கிடைக்கிறது. கிணறு, குளம் எல்லாம் போயிடுச்சு. வேளாண்மைக்கு கிடைக்கிற தண்ணீர், திருவாரூரில் நிலை விளைகிற நெல், தமிழகத்தில் நெல் விளைகிற பூமியில் இருக்கிற பெரும்பாலான இடங்களுக்கு தேவையான தண்ணீர் ஆற்று பாசனத்தில் தான் கிடைக்கிறது. திருப்பூர், கோவை போன்ற தொழில் நகரங்கள் ஆறுகளிலிருந்து வரும் தண்ணீரைத்தான் நம்பி இருக்கிறோம். அப்படின்னா ஆறு ரொம்ப முக்கியம். ஆறு தான் நம்ம வாழ்க்கையை சுமக்கிறது. இந்த ஆறுகள் எப்படி உருவாகிறது?
நம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு நதி எப்படி உருவாகும்? எல்லாரும் பதில் வச்சிருப்போம், மலையிலிருந்து வருது, ஊற்றிலிருந்து வருது. ஆனால் அறிவியல் என்ன? இந்த கேள்வியை வட இந்தியாவில் கேட்டோம்னா நொடியில் பதில் சொல்லுவாங்க. பனி உருகி ஆறு ஓடும், சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா போன்ற ஆறுகள்லாம் இமயமலையில் உருவாகும். இமயமலை பனிமலை, பனி உருகி தண்ணி ஓடிடும். நம்ம ஊரில் பனிமலை இருக்கா? இல்லை. கேள்வி சாதாரணமானது. இதுக்கு விடை தேட வேண்டும் என்கிற போதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரியில் ஆரம்பித்து குஜராத்தின் நர்மதை நதிக்கரை வரை நீண்டு கிடக்கிற இந்த மலையில் இன்னும் மனிதர்களால் காயப்படுத்தப்படாத இடங்களில் ஒரு அழகான இயற்கை அமைப்பு உண்டு. அதுக்கு பேர் சோலைக்காடுகள், புல்வெளிகள் என்று. அதான் அந்த மலையினுடைய இயற்கை அமைப்பு. அங்குள்ள தேயிலை தோட்டங்கள் அல்ல, அங்குள்ள காப்பி தோட்டங்கள் அல்ல, அங்குள்ள பொட்டானிக்கல் கார்டன் அல்ல, ரோஸ் கார்டன், அங்கு இருக்கக்கூடிய அந்த ஏரிகள் அல்ல. இந்த சோலைகள், புல்வெளிகள் தான் இந்த மலையின் அடையாளம். அதுதான் தமிழர்கள் போற்றிய குறிஞ்சி நிலம். குறிஞ்சி பூ எல்லா மலையிலையும் பூக்காது. எங்கு சோலைக்காடுகள், புல்வெளிகள் இருக்குதோ அங்குதான் பூக்கும். முதல் நிலம். அந்த குறிஞ்சி நிலத்தின் இயற்கை அமைப்பை நம்மால் உருவாக்க முடியாது. அங்கு வாழ்ந்த நம் முன்னோர்கள் தேன், தினைமாவு சாப்பிட்டு அந்த மண்ணை சேதப்படுத்தாத வாழ்க்கை வாழ்ந்தார்கள். வெள்ளைக்காரன் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மண்ணை, அந்த இடம் என்ன பண்ணும்னா, மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணி அப்படியே தேக்கி வச்சுக்கும். ஒரு மழை பெஞ்சா ஒரு மாதம் அந்த தண்ணி அங்கே தேங்கி நிற்கும். தேங்கின தண்ணி வேர்க்காலில் தேங்கி நிற்கும். அந்த புல்லும் அந்த காடும், அந்த காடுகளை பற்றி பேசுவதற்கு நிறைய நேரம் வேணும். தேக்கின தண்ணி மழை, எவ்வளவு அடைமழை பெஞ்சாலும் அங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்படாது, மண்ணரிப்பு ஏற்படாது. மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும், அதை தேக்கி வச்சுக்கும். மழை முடிந்த பிறகு அந்த மண்ணு சேர்த்து வச்ச தண்ணியில் கொஞ்சத்தை தான் அந்த காடுகள் தனக்காக எடுத்துக்கும். சோலை காடுகள் தனித்துவமானது. அங்குள்ள மரங்கள் எதையுமே நம்ம இங்கே பார்க்க முடியாது. மீதி தண்ணி மண்ணில் ஊறி ஊறி பாறை இடுக்குகளுக்கு போகும். பாறை இடுக்குகள் கசிஞ்சு இரண்டு மலைகள் சேர்கிற மலை இடுக்களுக்கு ஊற்றுகளாக வந்து சேரும். எங்கெல்லாம் சோலைக்காடுகள், புல்வெளிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டு முழுவதும் வற்றாத ஓடைகள் உருவாகும். 10-15 ஓடைகள் சேர்ந்தால் சிற்றார்கள், 50-60 சிற்றார்கள் சேர்ந்தால் காவேரி, வைகை, தாமிரபரணி, கிருஷ்ணா, கோதாவரி, மலம்புலா, பாரதப்புலா, சிறுவாணி, பவானி என தென்னகத்தில் ஓடும் எல்லா நதிகளுக்கும் தாய்மடியாக இருப்பது மேற்கு தொடர்ச்சி மலை. அது வெறும் சுற்றுலா தலமலை, என் தண்ணீர் மலை. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில மேற்கு தொடர்ச்சி மலையை காப்பாற்றினோம்னா இன்னும் 100 ஆண்டுகள் கழிக்கும் நம் பிள்ளைகளுக்கு தண்ணீர் கிடைக்கும். ஆகவேதான் மலையும் மழையும் என்று ஒரு தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாப்பது நம் எல்லோருடைய கடமை. அந்த மலை மட்டும் இல்லைன்னா தென்னிந்தியா ஒரு தார்பாலைவனத்தின் நீட்சியாக இருக்கும். அந்த இயற்கை அமைப்பு கெட்டு போச்சுன்னா பெய்கிற மழை தண்ணி 4வது நாள் கடலுக்கு போயிடும். மழைக்கும் ஆற்றுக்கும் ட்ரைனேஜுக்கு வித்தியாசம் இருக்கு. மழை பெஞ்சா மட்டும் தமிழ்நாட்டில் மழை நாட்களே 35-50 நாள் தான். அப்படின்னா இந்த இயற்கை அமைப்பு, மிச்சம் இருக்கிற இயற்கை அமைப்பை காப்பாற்ற வேண்டும் என்கிற அக்கறையும் கூறுங்கள் என்று சொல்லி, உலகம் பூரா இதுக்கு ஒரு 30-35 இடங்களை பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவாங்க. ஆனால் 8 இடங்களை தான் குளோபல் பயோடைவர்சிட்டி ஹாட்டஸ்ட் ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவாங்க. அரிதிலும் அரிதான உயிர்ச்சூழல் வளமை மிக்க இடங்கள்னு 8 இடங்களில் உலகத்தை குறித்து வைத்திருக்கிறார்கள். அந்த 8 இடங்களில் ஒன்று இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. அதை பற்றி விரிவாக பேசுவதற்கு நேரமில்லை. என்றாலும் இந்த அவையில் என்னுடைய பசுமை உணர்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்பிற்காக உங்களில் ஒருவனாக இருந்தாலும் உங்களுக்கு நன்றி சொல்வதில் பெருமிதம் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.